Taste the Daily. கடலூர் மத்திய சிறையில் விசாரணை கைதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னகொள்ளியூர் கிராமத்தைச் சேர்ந்த 20 வயதான கணேஷ் என்பவர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு கடந்த 13ஆம் தேதி கடலூர் மத்திய சிறையில் விசாரணை கைதியாக அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் கணேஷ் கழிவறை ஜன்னல் கம்பியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சிறையில் காவலர்கள் துன்புறுத்தியதால் கணேஷ் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறைகளில் கைதிகள் தற்கொலை செய்து உயிரிழப்பது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை பட்டினப்பாக்கம் அருகே குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் மேல் சுவர் இடிந்ததில் 60 வயது முதியவரின் கால் எலும்பு முறிந்தது. சீனிவாசபுரம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் 4வது தளத்தின் மேல் சுவர் திடீரென இடிந்ததில் 60 வயது முதியவர் ஆறுமுகத்தின் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 50 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான குடியிருப்புகள் இருப்பதே முதியவரின் கால் முறிவுக்கு காரணம் என அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகளிடம் இதுகுறித்து கோரிக்கை வைத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் சிதலமடைந்த குடியிருப்புகளில் தினம்தோறும் அச்சத்துடன் வாழ்வதாக வேதனை தெரிவித்தனர்.